வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து பின்னாடி தெரியக்கூடிய இந்த வீட்டை நீங்களும் சுற்றி பார்க்க போகிறீங்க. 25 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.6 சென்ட் இடங்க. அதில் 1960 சதுரடியில் ஒரு வசதியான 3 BHK வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷலே இந்த இடத்துல இந்த வீட்டோட பிளானிங் தான். ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.6 சென்ட் ஆல்மோஸ்ட் காம்பேக்டான சைட்டு. ஆனால் வீட்டோட பிளானிங் பயங்கர ஸ்பேசிஸாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஏரியா இருக்குது 16க்கு 20ங்கிற அளவில். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க 16க்கு 20ங்கிற அளவில். இது போக வீட்டில் 3 பெட்ரூமு, டைனிங் கம் கிச்சனு, யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸு, ஃப்ரண்ட் பால்கனி, கார் பார்க்கிங்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பயங்கர ஸ்பேசிஸாக தான் இருக்குது. எப்படி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீட்டோட ஸ்பெஷலேங்க. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது. உள்ளே போய் நானும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த வீட்டை எந்த அளவுக்கு இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடியலூர் அடுத்து டிமார்ட் தொப்பம்பட்டி பிரிவில் இருக்குது. டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தொப்பம்பட்டிங்கிற இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 2.6 சென்ட் லேண்ட் ஏரியா 1960 சதுரடியில் ஒரு வசதியான 3 BHK வீடாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்சர் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி இருக்குங்க. ஃப்ரண்ட் பால்கனிக்கு பர்குலா டிசைனில் எம்எஸ்டியில் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் இருக்குது. பால்கனியில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அது போக அந்த பால்கனிக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் ஹேண்ட் ரைல்ஸும் பார்க்குறக்கு எலிவேஷனை மாடர்னாக காமிச்சிருக்கு. எலிவேஷனுக்கு ஒரு சட்டிலான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி பக்கத்துலேயும் ஒரு வீடு சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க வர நேரத்தில் இந்த வீட்டில் கரண்ட் இல்லை. நம்ம ரெண்டு வீடுமே பார்க்க முடியாது. அதனால் இந்த வீட்டை நம்ம பார்க்க வேண்டாம். அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம சுற்றி காட்டுறேன். ஏன்னா அந்த வீடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒன்று வீடு வரல. அதனால் வெளிச்சம் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த டைம் நம்ம வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:30 மணி. இந்த டைமில் அந்த வீட்டில் தான் கொஞ்சம் நல்லா வெளிச்சம் இருக்குங்க. அதனால் நான் அந்த வீட்டை சுற்றி காட்டுறேன். கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது இங்கே நம்ம பார்க்குறது 12க்கு 18ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. ஏன்னா இந்த சைடு மட்டும் டார்க்கான பேட்டர்னு, இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டான பேட்டர்ன் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே நமக்கு இந்த சைடு வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு வாலில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்ஸ்சர் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் ஓப்பனிங் கொடுத்து அதில் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட், க்ரீன் கலர் கிராஸ் மேட் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பெட்ரூமில் தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருப்போம். பெட்ரூமில் கூட ரொம்ப லக்ஸரியான வீட்டுக்கெலாம் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரண்ட் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு காட்ட முடியாது. நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கரண்ட் இருக்கும், நான் அதுக்கு கேரண்டி. அதே மாதிரி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிட் அவுட் இருக்குங்க. இந்த சிட் அவுட் வழியாக வீட்டோட மெயின் டோர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரு. பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டில் அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வாலுக்கு வால் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க. நம்ம நார்மலாக பார்த்தா தெரியல, ஆனால் இங்கே வந்து நான் க்ளோஸாக இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேங்க. இங்கே வால் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம எந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் ஆல்ரெடி பார்க்காம சொல்ல போகிறது கிடையாது. வீட்டுக்குள்ளெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் போய் பார்த்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கதையாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணிடலாம். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரியான டோரு, ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லைட்டான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டான கலர் காம்பினேஷன் டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஆப்போசிட்டாக டார்க்கான கலரில் இருக்குது. எப்போவுமே இந்த லைட்டான கலருக்கு ஆப்போசிட்டில் கொடுத்தா தான் அந்த கலரே விசிபிளாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க்கான கலரில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிவி நெட் கொடுத்துருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட்லையும் நிறைய லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கரண்ட் இல்லாதனால நம்ம பார்க்க முடியாது. இந்த டிவி நெட்டுக்கு போகிற வழியிலேயே நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போதே இந்த இடத்துல வந்து பூஜா கேபினெட் இருக்குது. அழகான சிஎன்சி கட் டோரோட ஒரு சூப்பரான பூஜா கேபினெட். ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. அந்த ப்ரௌன் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, இந்த ஒயிட் வந்து கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாலையும் பண்ண மாட்டாங்களா, லிவிங் ஏரியாலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்லரிக் ஷீட் பேக்ரவுண்டில் சிஎன்சி கட் டிசைன் கொடுத்துருக்காங்க. லீஃப் டிசைனில் பேக்ரவுண்டில் லைட் எரியும் போது லீஃப் டிசைன் மாதிரி கீழேருந்து பார்க்குறதுக்கு தெரியுங்க. இதுலேயும் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இல்லை ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க.
அங்கே வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க் மாதிரியே வால் ஸ்டிக்கர் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் டிசைனில் வால் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஜன்னலுக்கு வந்து துணியில் வந்து ஸ்கெட்டைன் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வேணும்னா ப்ரைவேட்டாகவும் இல்லை வெளிச்சம் வேணும்னா இப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணியும் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்டைன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபுல்லாக வேணும்னாலும் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் இங்கே விண்டோ இருக்குங்க. அதுக்கு வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன் போயிடலாம். டைனிங் கம் கிச்சனுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய இந்த வாலுக்கு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைனிங் கம் கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த லிவிங் ஏரியாவில் கிளாஸி ஃபினிஷிங்கில் பார்த்தோம். இங்கே வந்து அதே டிசைன் தான், ஆனால் மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. 2x4 சைஸில் இருக்கக்கூடிய டெயில் தான். இங்கே டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 8x16. கிச்சனில் கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த குக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ் வைப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காஃபி ப்ரௌன் கலரில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு நிறையா கிளாஸியான ஃபினிஷிங்கில் ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. கட்லரி யூனிட்டு, ஆயில் புல்லோ ட்ரே, அந்த மாதிரி நிறையா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான், நம்ம விட்டாலும் மெதுவாக போகுது. இந்த இடத்துல நமக்கு கவுண்டர் டாப் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது பார்க்குறக்கு. அதே மாதிரி இந்த சைடு வந்து நமக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குங்க. அந்த இடத்துல 2 வாட்டர் சம்ப் இருக்குது. அதனால் இந்த இடத்துல 2 டேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கு, இன்னொன்று வந்து அந்த நம்ம சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி. வாலுக்கு ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனில். அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு டால் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க, வால் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே வர ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்கில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குங்க. டைனிங் ஏரியாவோட சீலிங்கில் ஒரு சின்ன ஃபேன் மாட்டியிருக்காங்க. இது வந்து வீட்டோட பேக் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கான ஒரு எக்ஸிட். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேயே 2 வாட்டர் சம்ப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 4000 லிட்டரில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சால்ட் வாட்டர் வந்து 8000 லிட்டரில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அவுட்டரில் வந்து அந்த கேஸ் கனெக்ஷனுக்கான பைப்பு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருப்பேன். கவுண்டர் டாப்பில் அவுட்டரில் வந்து நம்ம அந்த கேஸ் சிலிண்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கு கிரில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் எல்லாமே இங்கே இருக்குது. வீட்டை சுற்றியும் நமக்கு செட்பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு போய் நம்ம அந்த சைடு நடந்து வரலாம், அந்தளவுக்கு செட்பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம். அந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. நம்ம முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் இருக்குது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அளவு வந்து 10x16. கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் கிரில்லோடு இருக்குது. இங்கேயும் நமக்கு அந்த ஸ்கெட்டைன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா ப்ரைவேசியாகவும் வச்சுக்கலாம், வேணாட்டி நம்ம வந்து இப்படி க்ளோஸும் ஓப்பனும் பண்ணி விட்டுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெளிச்சம் வேணால் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், லைட்டாக வெளிச்சம் வரும். அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த சைடு நமக்கு 2 டோர் டைப்பில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங், ஃபேன் மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் மாட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம லிவிங் ஏரியாலையும் ஃபேன் கொடுத்துருந்தாங்க, அதை நான் சொல்லலை. டைனிங் ஏரியாவில் சொல்லியிருப்பேன். பெட்ரூமில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு அழகான டிசைனர் பல்பும் இருக்குங்க, லைட்டும் இருக்குது. கரண்ட் இல்லை, நான் சொன்ன மாதிரி கரண்ட் இல்லை, அதனால் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு வந்து 5x5ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான பாத்ரூம் தான் சொல்லணும். ஆனாலும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கனால கரெக்டாக அந்த ஸ்பேஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு எந்த இடத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல ஷவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஃப்ளஷ் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் யூபிஎஸ் இருக்குங்கிறதையும் நான் இங்கே சொல்லிடுறேங்க. இந்த இடத்துல வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் இருக்குங்க. லிவிங் ஏரியாலே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸில் நம்ம அந்த நடக்கிற இடம் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து கிரானைட் பண்ணியிருக்காங்க. ரைஸுக்கெலாம் வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்கில் பார்த்த மாதிரி ஹேண்ட் ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. ஸ்டார்டிங் ஏரியா மட்டும் உட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் ஹேண்ட் ரைல் இருக்குங்க. அப்புறம் நம்ம அப்படியே மேலே வர வழியிலையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு இந்த இடத்துல ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாட்டி பெரிய ஃபிக்ஸட் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கிங் ஏரியாலேயே ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தோம், அதே மாதிரி லிவிங் ஏரியாலேயும் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. இதோட அளவும் 16x20.
இந்த வீட்டில் இது தாங்க ஸ்பெஷலே. ஏன்னா காம்பேக்டான இடத்துல பயங்கர வசதியான பிளானிங். எந்த அளவுக்கு வசதியான பிளானிங்னா 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 2 லிவிங் ஏரியா 16க்கு 20ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இது போக பால்கனி, பார்க்கிங் ஏரியா, யூட்டிலிட்டி ஸ்பேஸ், டைனிங் கம் கிச்சன்னு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறது இந்த மாதிரியான வீடுகளை நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த லிவிங் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம பார்த்த மாதிரியே அழகான ஃபால்ஸிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அந்த சிஎன்சி கட் பேனல்லாம் பொருத்தி பேக்ரவுண்டில் அக்லரிக் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இல்லாதனால காட்ட முடியல. ஆனால் கரண்ட் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம போட்டு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. இங்கே வந்து வால் மவுண்டட் டைப்பில் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், பேக்ரவுண்ட் வாலுக்கு அழகான வால் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே வந்து நம்ம கீழே நம்ம பூஜா ஸ்பேஸ் பார்த்தோம். அதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு வால் டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம், ஃபோட்டோஸ்லாம் மாட்டிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் லைட் ஒர்க்லாம் இருக்குது. இந்த டெக்கரேஷனுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே மேலே இந்த செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 16 ஆஸ் யூஷுவல் நம்ம கீழே பார்த்த மாதிரி தான். அதே செட்டப் தான் இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸில் டிஃப்ரென்ஸ் இல்லை, இந்த வால் ஸ்டிக்கர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 5க்கு 6ங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம், ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதோட அளவு 8க்கு 11. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபேன் மாட்டியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இதோட அளவு 5க்கு 8. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த வீட்டில் டெயில் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ளோரிங் கேட்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸினா செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்தரலாம். ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் உட்ல அமைஞ்சிருக்கு. பால்கனி ஏரியா கீழே நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தோம்ல, அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் மேலே வந்து பால்கனியாக இருக்குது. இங்கே மேட் ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க 2x4 சைஸில். அதே நான் முன்னாடி எலிவேஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன், பர்குலா டிசைனில் எம்எஸ் ஸ்டீல் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது வந்து இந்த கிரில் தான். அதே மாதிரி டஃப் அண்ட் கில்லர்ஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட் ரெயில். அதே மாதிரி கீழேருந்து பார்க்கும்போதே பால்கனியில் அந்த ஃபால் சீலிங் ஒர்க்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டி ஒர்க்ஸுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து யூனிக்காக பண்ணியிருக்காங்க. கம்பேக்டான இடத்துல வீட்டோட பிளானிங்கே நமக்கு வித்தியாசமாக வசதியாக பிளான் பண்ணி அசத்தி இருந்தாங்க. அதே மாதிரி இன்டி ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா குறையில்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அழகான சிஎன்சி கட் மெட்டல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாம். டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஸ்டார் கேஸ் இருக்குங்க. எம்எஸ் ஸ்டீலில் இருக்குது. ஸ்டார் கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் டெரஸில் நமக்கு 2 பெரிய வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் நம்ம அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு காம்பேக்டான இடத்துல எல்லா வசதிகளையும் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் தாண்டி டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களங்க. அந்த டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொப்பம்பட்டியில் தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டூ கொடலாக சேர்த்து 83 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாராச்சும் இந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சப்ஸ்கிரைபர் சொந்தம் அப்படின்னு சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய சூப்பரான வீடுகள், சூப்பரான சொத்துக்களோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.